அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த தொடர் பாடத்தில் இல்லத்துடைய எழுத்துக்கள் இடம்பெற்ற சொற்களின் சட்டங்களை பார்த்து வருகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எழுத்தாக இல்லத்து எழுத்து வந்தால் என்ன சட்டம் அதை பார்த்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது எழுத்தாக இல்லத்து வரும் பொழுது அதற்குரிய சட்டம் என்னன்னு பார்த்து வர்றோம். அதற்குரிய சட்டத்தை சொல்லும் பொழுது அதில் சில விஷயங்கள் பொதுவான சட்டங்களாக இருக்கிறது, சில விஷயங்கள் சென்ற கால வினை சொல்லுக்கு மாத்திரம் உள்ள சட்டங்களாக இருக்கிறது என்பதை பிரித்து, பொதுவான சட்டம் என்ன? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முன்னாடி ஃபத்தகு, அலிஃபா மாற்றிடணும். கவ, கா, ரவ, ரா, ரவி, ரா, ரவு, ரா, எப்படி இருந்தாலும் சரி மாற்றிடணும். ஏயா இருந்தாலும் வாவா. இந்த சட்டத்தை பார்த்தோம். இந்த சட்டத்தை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது சென்ற கால வினையில் அந்த 5க்கு தான் இந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. கவலை, கால, காலா, காலு, காலத்து, காலத்தா வரைக்கும் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கல்னன்னு சொல்லணும். அவங்க வச்ச சட்டப்படியே, அவங்க உண்டாக்கி கொண்ட சட்ட பிரகாரமே கல்னன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குல்னங்கிறாங்க. அப்போ எதுக்கு எப்படி சொல்கிறாங்க என்றதை மனசில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளும் அந்த மாதிரி சொல்லிக்கிறலாம். ஏ உள்ள சொல்லாக இருந்தால் பின, ஹிஃப்ன, அது மாதிரி என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க. ஏ உள்ள சொல்லாக இருந்தால். வா உள்ள சொல்லாக இருந்தால் ஃபஅல, ஃபஉலவா இருந்தால் ஃபுல்ன, கால குல்ன, சாம சும்ன, காம கும்னன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஃபைல என்ற ஒரு அடிப்படையில் உள்ள சொல்லாக இருந்தால் அதை ஃபில்ன, ஹிஃப்ன இந்த மாதிரி சொல்லுவார்கள். அப்போ இதுதான் இதுக்குரிய சட்டம் விளங்கிக்கணும். இந்த 5க்கு 5 எழுத்துக்கு போக பெண்பால் பன்மையில் இருந்து தன்னிலை பன்மை வரைக்கும் இப்படி மாற்றுறாங்க. அது இதுக்குன்னு உள்ள ஒரு பிரத்யேக சட்டமே தவிர இல்லத்துடைய சட்டம்னு ஒன்று அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்களே அதில் அடங்காமல் அதை உடச்சிக்கிட்டு வர்ற விதமாக இது அமைஞ்சிருக்கிறது. அதனால் சிறப்பு சட்டம்னு சொல்லிட்டோம், விதி விலக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக வருங்கால வினை எடுக்கும் பொழுது வருங்கால வினைக்கு ஒரு சட்டம் வந்தால் வருங்கால வினைக்குன்னு ஒரு சட்டத்தை பார்க்காம பொது சட்டத்தை பார்க்குறோம். பொது சட்டம் என்ன? இல்லத்துறை எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. முந்தின எழுத்துக்கு இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது. முந்தின எழுத்து இல்லத்து இல்லாத எழுத்து இருக்கும்ல, அதுக்கு சுக்குன் இருக்கிறது. இப்படி இருக்கும் என்று சொன்னால் இல்லத்துறை எழுத்துடைய ஹரக்கத்தை தூக்கி எங்கே கொடுக்கணும்? முந்தின எழுத்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த ஹரக்கத்துக்கு ஏற்ற எழுத்தாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ரூல் வச்சுருக்கிறாங்க. அது எதுக்குன்னா வருங்காலத்துக்கு அது உதவும். இப்போ கவலை, எக்கு உழுன்னு சொல்லும்போது இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி காஃபில் கொடுத்தா எக்கு உழு சொல்வதற்கு எந்த பஞ்சாயத்து கிடையாது. பயா, எபிவு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஹவிஃப, எஹுவஃபு, எஹாஃபு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. அப்போ வருங்கால வினை சட்டப்படி வந்துடுது. எந்த நடு எழுத்தில் இல்லத்து எழுத்து வாவு இருந்தாலும் சரி, ஏ இருந்தாலும் சரி, அதனுடைய வருங்காலம் எப்படி என்று நீங்கள் ஈஸியாக நினைஞ்சிடலாம் சொல்லி போடணும். அந்த ஹரக்கத்தை மாத்திரம்ல மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அதை நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அப்போ வருங்கால வினையை பார்த்த பிறகு அந்த வருங்கால வினைகளை இருந்து தான் எதை எடுப்போம்? படற்கை ஏவல் எடுப்போம், முன்னிலை ஏவல் வினை எடுப்போம் இருக்குது. அந்த வகையில் காலவுக்கு மட்டும் பார்த்துட்டோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னு கேட்டால் பாவுக்கு பையா ஏ உள்ள சொல்ல எடுங்க. இந்த உதாரணத்துக்கு பாருங்கள். ஏ உள்ள சொல்லு இல்லை எபிஏ இல்லை எபியால் எபி வரைக்கும் பார்த்துட்டோமா? இது முன்னிலையை பார்க்குறோம். முன்னிலை என்ன? தபியூன்னு இருக்குது. தபியூன்னா நீ விற்பாய். அப்போ நீ விற்பனை செய் அப்படின்னு உத்தரவு போட வேண்டி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இல்லத்து ஏவல் வினைக்கு தேயை தூக்கணும். ஒரு சட்டம் என்னது? பொதுவான சட்டம். அமுறு எடுக்கிறதா இருந்தால் தேயை எடுத்துடணும். எடுத்த பிறகு கடைசிக்கு சுக்குன் செய்யணும். அப்போ பீழ் என்று வருது. எப்படி வருது? பீழ் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. 2 சுக்குன் வந்துடுது. ஏக்கு ஒரு சுக்குனு, ஐனுக்கு ஒரு சுக்குனு. அப்போ நம்ம அந்த சட்டப்படி என்ன செய்யணும்னா ஏயை காலி பண்ணிடணும். பீழ் 2 தான். அப்போ காலவுலேருந்து குல், பாவுலேருந்து பீழ் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இருமையில் சொல்கிறதா என்ன செய்யணும்? தேயை தூக்கணும். தேயை தூக்கிட்டோம்னு சொன்னால் நூனை எடுத்துடணும். பி ஆ இந்த இடத்துல ஏ இருக்கும். ஏன் இருக்குது? 2 சுக்குன்னு வரல. அப்போ பி ஆ
பன்மையில் சொல்கிறதா இருந்தால் தேயை தூக்கிடுவோம். தூக்கின பிறகு நூனையும் எடுக்கணும்ல, அமருக்கு வந்து நூனை எடுத்துடணும். அப்போ பி ஊ பி ஆ பி ஊ. அதுக்கு பெண்பாளுக்கு சொல்கிறோம், நீ விற்பனை செய்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும், அதில் உள்ள தேயை எடுக்கணும். தேயை எடுத்த பிறகு என்ன செய்யணும், அப்போ பி ஈன்னு வரும். தபி ஈனு வருதுல்ல, தபி ஈனோட தேயை எடுத்துடுறோம். பி ஈனு வரும், நூனை எடுத்துடுவோம். பி ஈ வந்துடுது. அதுக்கப்புறம் தேயை எடுத்தோம்னா பி ஆனின்னு வரும். பி ஆனின்னு வரும்போது என்ன செய்யணும், நூனை எடுத்துடணும். பி ஆ. அதுக்கப்புறம் இந்த தேயை எடுத்துருவோம். தேயை எடுத்துட்டோம்னு சொன்னால் பி என்னண்டு வரும். எப்படி வரும், பி என்ன, இங்கே 2 சுக்குன்னு வருதா, அப்போ ஏ எடுத்துடணும். பி என்ன. அப்போ இதில் சொல்கிறது தான் எப்படி சொல்லணும்னு கேட்டால் பி பி ஆ பி ஊ பி இ பி ஆ பி என்ன பி இ பி ஆ பி என்ன அப்படின்னு சொல்லி இந்த முன்னிலை ஏவல் வந்து என்ன செய்யணும், தேயை எடுக்கணும். எடுத்துட்டு கடைசிக்கு சுக்கூன் செய்யணும். செஞ்சுட்டு பேசாமல் விட்டுற வேண்டியதான். எந்த இடத்துல 2 சுக்கூன் பஞ்சாயத்து வருதோ அங்கே மட்டும் அதனுடைய சட்டத்தை அமுல்படுத்திக்கணும். அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி எஹாஃபுன்னு பார்த்தோம்ல, அதில் வந்து படற்கையை பார்த்துருந்தோம். இப்போ முன்னிலை பார்க்கணும். தகாஃபு, நீ பயப்படுவாய், நீ பயப்படுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு ஆளை பார்த்து பயப்படு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும், தேயை காலி பண்ணணும். தேயை காலி பண்ணிட்டா கடைசிக்கு சுக்கூன் பண்ணணும். ஹாஃப்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேக்கு ஒரு சுக்கூனும் அலிஃபுக்கு ஒரு சுக்கூனும். அப்போ அந்த அலிஃபையும் போய்க்கணும். ஹாஃபண்டா பயந்தான், ஹஃப் பயப்படு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த இருமைக்கு அதுலேயும் தேயை தூக்கிடணும். தேயை தூக்கிட்டு கடைசி நூனை போய்க்கிடணும். ஹாஃபா ஹஃப் நீ பயப்படு, ஹாஃபா நீங்கள் 2 பேரும் பயப்படுங்கள். இந்த ஹாஃபாங்கிறது வந்து சென்ற காலத்துலேயும் வரும். ஹாஃபா ஏற்கனவே பார்த்தீங்கல்ல, ஹாஃபா இருவர் பயந்தார்கள். ஹாஃபா இருவரும் பயப்படுங்கள். இந்த ஹாஃபாங்கிறது 2 இடத்தில் வரும். அந்த குரான்லேயே அதிசல ஹாஃபான்னு வந்துச்சுன்னு சொன்னால் உடனே ஏவல் வினைன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. இது ஏவல் வினையில் உள்ள ஹாஃபாவா, சென்ற கால வினையில் காலா ஹாஃபான்னு வருமே அதுவாண்டு என்ன செய்யணும், அந்த இடத்த வச்சு சிந்தித்து பார்க்கணும். சென்ற கால வினையாக இருந்தால் 2 பேர் பயப்படுவார்கள்னு சொல்லணும். ஏவல் வினையாக இருந்தால் 2 பேரும் பயப்படுங்கள் என்று சொல்லணும். அப்போ இந்த ஹஃபு என்பது வந்து ஏவல் வினை பளிச்சுன்னு தெரிகிறது. ஹாஃபா என்பதில் வந்து ஏவல் வினையும் சென்ற கால வினையும் குழம்புனாலும் அந்த இடத்த வச்சு அறிஞ்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது என்னது, தகாஃபுன்னு இருக்கா, அதில் தேயை தூக்கிடுறோம். தேயை தூக்கிட்டு நூனை எடுத்துடுறோம். நூனை தூக்கிட்டா என்னது, ஹாஃபுன்னா என்ன அர்த்தம், இதுவும் 2 இடத்துல வரும். ஹாஃபு சென்ற காலம், ஹாஃபு ஏவல். அப்போ ஹாஃபுடைய அர்த்தம் வேறு, ஹாஃபு. அப்போ ஹஃப்னா பயப்படு, ஹாஃபா 2 பேரும் பயப்படுங்கள், ஹாஃபு நீங்கள் எல்லோரும் பயப்படுங்கள் அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். ஹாஃபா என்பதற்கு இருவர் பயந்தார்கள், ஹாஃபு பல ஆண்கள் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி சென்ற காலமாகவும் செய்யலாம். இது மாதிரியான குழப்பம் பல சொற்களுக்கு வரும். வந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்வோம்னா அந்த இடத்த வச்சு நம்ம அறிஞ்சிக்கிறோம். அப்போ அந்த ஹாஃபுன்ற ஒரு இடத்துல வந்தோன்னே சென்ற காலம் தாண்டு நீங்கள் நின்றக்கூடாது, அல்ல ஏவல் தான் நின்றக்கூடாது. இது எதுக்கு, இது எத்தனை இடத்துல வருதுன்னு யோசித்து மனசில் வதிய வச்சுக்கிறணும். இப்போ ஹாஃபுன்னு வருது. இந்த ஹாஃபுங்கிறது ஹாஃபோவுடைய சென்ற காலத்துக்கும் வரும். ஹாஃபோ வருங்காலமாக்கி தகாஃபுண்டு ஆக்கி அதை ஏவல் ஹஃபுண்டு ஆக்கி அதை வந்து ஆண்பால் பன்மை ஆக்கணும்னு சொன்னால் ஹாஃபு. அப்போ இந்த ஹாஃபு முன்னிலை ஏவல் வினைக்கு வருது. அப்போ ஹாஃபுக்கு அர்த்தம் கேட்டால் என்ன செய்யணும், 2 அர்த்தம் சொல்லணும். ஹாஃபுக்கு தனியாக அர்த்தம் சொல்லுங்க என்று கேட்டால், பல ஆண்கள் பயந்தார்கள், நீங்கள் பல ஆண்கள் பயப்படுங்கள். பயந்தார்கள் என்று சொன்னால் ஹாஃபு பயப்படுங்கள் என்று சொன்னால் ஹாஃபு. அதே மாதிரி இந்த ஹாஃபான்னு சொல்கிறோம்ல, அதுவும் 2 இடத்துல வரும். ஹாஃப பயந்தான், ஹாஃபா இருவர் பயந்தார்கள். ஹஃப் நீ பயப்படு, ஹாஃபா நீங்கள் 2 பேர் பயப்படுங்கள். அப்போ ஹாஃபா, அந்த ஹாஃபா என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. அது இடத்தை பொறுத்து நம்ம அறிந்து கொள்ளணும். ஹாஃபு என்பதற்கு வந்து 2 வகையில் வரும். அதை நம்ம இடத்த பொறுத்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் வந்து
இதில் பெண்பால் பன்மைக்கு என்ன செய்யணும்? தேயை தூக்கணும், நூனை எடுத்துடணுமா? ஹாஃபி. இங்கே குழப்பம் வராது. ஹாஃபிங்கிற சென்ற காலத்தில் வராதுல்ல. ஹாஃபி நீ பயப்படு, பொம்பளை பார்த்து சொல்கிறது. அது மாதிரி இங்கே குழப்பம் வரும். இங்கே என்ன செய்யும்? தேயை தூக்கிடணும், நூனை தூக்கிறோம், ஹாஃபா. இந்த ஹாஃபாவும் என்ன? ஹாஃபா அது ஆண்பாளுடைய சொல், இது பெண்பாளுடைய சொல் இது. அப்போ என்ன செய்கிறதுனா, இது ஆண்பால் பெண்பால் பொதுவானதாக வரும் முன்னிலை ஏவலில். ஆனால் சென்ற கால வினையில் ஆண்பாளுக்கு ஹாஃபாண்டு வரும், பெண்பாலுக்கு ஹாஃபத்தான் வந்துடும். அப்போ இந்த ஹாஃபா என்பதற்கு இப்போ அர்த்தம் 3 நல்லா விளங்கிடணும். ஹாஃபா என்பதுக்கு அர்த்தம் 2ன்னு முதல் விளங்கியிருந்தோம்ல, 2 இல்லை இப்போ 3. என்ன அர்த்தம்? ஹாஃபா என்றால் ஹாஃபா இருவர் பயந்தார்கள், அது ஒரு அர்த்தம். ஹாஃபா இரு ஆண்கள் பயப்படுங்கள், அது ஒரு அர்த்தம். ஹாஃபா இரு பெண்கள் பயப்படுங்கள், இரு ஆண்கள் பயப்படுங்கள், இரு பெண்கள் பயப்படுங்கள், இரு ஆண்கள் பயந்தார்கள். அப்போ இந்த ஹாஃபாங்கிறது வந்து எத்தனை? 3 இடத்துல வருது. சரியா? அது விளங்கிக்கிறணும். அதுக்கு அடுத்தது இந்த பெண்பால் பன்மை இருக்கா, அதில் தேயை எடுத்துடுறோம். தேயை எடுத்து இந்த நூனை தான் போகக்கூடாது. ஹாஃப்னாண்டு வருது. ஹாஃப்னாண்டு வந்தால் 2 சுக்குன்னு வருது, எடுத்துருவோம். ஹஃப்ன ஹஃப் ஹாஃபா ஹாஃபு ஹாஃபி ஹாஃபா ஹஃப்ன. சரியா? எதில் மட்டும் இது வரும்னு கேட்டால் யஹாஃபுன்னு வருதுல்ல, யஹாபு அந்த மாதிரி சொற்களில் தான் இந்த சென்ற கால இதெல்லாம் வரும். எக்கூலில் வராது. இந்த இதில் வரல பாருங்களேன். முதல்ல பார்த்தோம்ல எபியூவில் வருமா? இப்போ இந்த கூழான்னு இருக்குது, கூழ்ங்கிறது இருக்குது. கூழா வந்து சென்ற காலமாக ஏவலான்னு குழப்பம் உங்களுக்கு வருமா? வராது. குள் நீ சொல்லு, கூழாண்ட அமுர் தான், அது ஏவல் தான், சென்ற காலம் கிடையாது. அதே மாதிரி கூழுங்கிறது என்னது? ஏவல் தான், வேறு அர்த்தம் கிடையாது. பாவில் சொல்கிறோம், பியாங்கிற ஒரே அர்த்தம் தான், குழப்பம் வராது பியூவில். ஆனால் எதில் வரும்னு கேட்டால் யஹாஃபுன்னு நீட்டு அலிஃபா வருதுல்ல, அலிஃபு வரக்கூடிய சொற்களில் தான் என்ன செய்யும்னு கேட்டால் ஹாஃபாண்டு வந்துடும். அப்போ ஹாஃபாண்டு வரும்போது என்னவாயிரும்னு கேட்டால் இது சென்ற காலமாக ஏவல் முன்னிலையா என்ற ஒரு குழப்பம் வரும். குழப்பம் வந்தாலும் தனியாக சொல்லும்போது தான் குழப்பமே தவிர ஒரு வாக்கியத்தில் சொல்லும்போது நமக்கு என்ன வராது? குழப்பங்கள் வராது. அது முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ வந்து மார்பு முடிஞ்ச இது விளக்கல் வினையும் பார்த்துருவோமா? விளக்கல் வினை அது ஈஸி தான். விளக்கல் வினை என்ன செய்யணும்? அந்த லாவை சேர்க்கணும், அவ்வளோதானே. லாங்கிற எக்கூலுன்னு சொன்னோம்ல, எக்கூலு என்பதில் அது லாவை சேர்த்தியல்னா லா யக்கூலுன்னு வரும், லா யக்குல். இப்போ விளக்கலையும் போட்டு காட்டணும் உங்களுக்கு. இப்போ நம்ம விளக்கல் வினை படிக்கணும்ல, அதாவது நம்ம எல்லா பாடத்தையுமே உங்களுக்கு ஷார்ட்டாக வேகமாக போகிறோம். எதனால் என்று கேட்டால், இந்த இல்லத்து என்பதற்காக உள்ள விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் புதுசு. மற்றபடி ஏவல், விளக்கல், படற்கை அந்த அதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சட்டம்தான். அந்த சட்டத்தின் பிரகாரம் இதை செய்யும் பொழுது சேஞ்சாக ஒரு இடத்த மட்டும் நீங்கள் விளங்கிட்டால் போதும். இப்போ வந்து எக்கூழு இருக்குது, வருங்கால வினை இருக்குது, எக்கூழு இருக்குது. இந்த எக்கூழுங்கிற வருங்கால வினையை வந்து நீங்கள் விளக்கல் வினையாக்கணும். என்ன செய்யணும்? விளக்கல் வினைக்கு வந்து லாங்கிறத சேர்க்கணும். பொதுவாக எக்கூழு என் சுருன்னா லாவை சேர்க்கணும். சேர்த்துட்டு கடைசிக்கு சுக்கூன் பண்ணணும். என் சுரு உதவி செய்வான், லா என் சுர் அவன் உதவி செய்யக்கூடாது. கட்டளை விளக்கிற கட்டளை. லா என் சுரு உதவி செய்ய மாட்டான். என் சுரு என்பதில் வந்து லாவை சேர்த்து கடைசிக்கு சுக்கூன் போட்டிங்கன்னா நகி விளக்கல் வினை. சுக்கூன் போடாமல் லம்மு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது வருங்கால எதிர்மறை. அப்போ என் சுரு உதவி செய்வான், லா என் சுரு உதவி செய்ய மாட்டான், லா என் சுர் அவன் உதவி செய்ய வேண்டாம். சரியா? அதே மாதிரி என் சுரானின்னு இருக்குது, லாவை சேர்த்து லா என் சுரா இருவர் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து வருங்காலமாக இருந்தால் லா என் சுராணி இருவர் உதவி செய்ய மாட்டார்கள். இது நீங்கள் ஏற்கனவே படித்த விளக்கல் வினை. அப்போ அந்த விளக்கல் வினையை இதில் அப்ளை பண்ணும் பொழுது இங்கே அப்படியே நீங்கள் விளக்கல் வினையை சொல்ல வேண்டியதுதான். எங்கே 2 சுக்கூன் பஞ்சாயத்து வருதோ அங்கே மட்டும் நீங்கள் என்ன மாற்றிக்கணும். எங்கே மட்டும் பார்த்தோன்னே 2 சுக்கூன்கிற ஒரு நிலைமை எங்கெல்லாம் வருதோ அங்கே தான் நீங்கள் சேஞ்சு பண்ண வேண்டி வருமே தவிர வேறு இடத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது.
உதாரணமாக இந்த யக்கூல் இருக்குது. யக்கூலில் நம்ம என்ன செய்யணும்? யக்கூல் என்பதில் வந்து லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்தோம்னா லா சேர்த்தாச்சு. லாவை சேர்க்கிற மட்டும் பத்தாது, கடைசியில் சுக்கூன்னு செய்யணும். கடைசியில் என்ன செய்யணும்? சுக்கூன்னு செய்யணும். லா யக்கூல் சொல்லலாமா? சுக்கூன் பண்ணிட்டோம், அந்த பொதுவான விளக்கல் பிரகாரம் செஞ்சிட்டோம். செஞ்ச பிறகு பார்த்தா அந்த இல்லத்து எழுத்து கிடக்கிறதுனால நமக்கு 2 சுக்கூன் பஞ்சாயத்து வந்து இதில் வந்துடுது. அப்போ லாயக்கூல்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? வாவை போய்கிட்டு லாயக்குல், அவ்வளோதான். லாயக்குல் அவன் சொல்ல வேண்டாம். யக்கூலுன்னா சொல்வான், லாயக்குல் அவன் சொல்ல வேண்டாம். சரி, இதை இருமையாக்க போகிறீங்க. இருமையாக்கணும் என்ன செய்யணும்? லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்துவிட்டு நூனை எடுத்துடணும். லாயக்கூலா, இதில் 2 சுக்கூன் பஞ்சாயத்து வரல, அப்படியே சொல்ல வேண்டியதான். லாயக்கூலா இருவரும் சொல்ல மாட்டார்கள். பன்மையாக இருக்குது, அதுலேயும் லாவை சேர்க்குறோம். பன்மை என்ன செய்யணும்? லாவை சேர்க்குறோம். லாவை சேர்த்துட்டு நூனை எடுத்துடுறோம். லாயக்கூலு, லாயக்கூலு, லாயக்குல், லாயக்கூலா, லாயக்கூலு. அப்போ லாயக்கூலுன்னா அவர்கள் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம். லாயக்குல் ஒருமை, அவன் சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது. லாயக்கூலா அது இருவரும் சொல்ல வேண்டாம். லாயக்கூலு அவர்கள் பலரும் சொல்ல வேண்டாம் அப்படின்றமா. இது விளக்கல் படற்கை ஆண்பாலாச்சு. அப்புறம் வந்து பெண்பாலுக்கு என்ன செய்யணும்? லாவை சேர்க்கணும். சேர்த்துட்டு கடைசியாக சுக்குனை போடணும். சுக்குனை போட்டால் 2 சுக்குனு வந்துருச்சு. இந்த இடத்துல 2 சுக்குன் விவகாரம் வர்றதுனால வாவை எடுத்துடணும். வாவை எடுத்து என்ன செய்யணும்? லா தக்குல், லா தக்கூல் என்று வரும். லா தக்குல் என்று சுருக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இருமைக்கு லாவை வழக்கம் போல் லாவை சேர்க்கணும், நூனை எடுக்கணும். லா தக்கூலா. அதே மாதிரி இதில் என்ன செய்யணும்? லாவை சேர்க்கணும். லாய கூழ்னு வருது. இப்போ லாய கூழ்ன, கூழ்னண்டா 2 சுக்குன்னு வருதா? வாவை காலி பண்ணிடணும். லாய குல்ன. அப்போ லாயக்குள், லாயக்கூலா, லாயக்கூலு, லாத்தக்குள், லாத்தக்கூலா, லாயக்குள்ன. இது 6ம் நகி. நகியில் படற்கை. முன்னிலை எப்படி? முன்னிலைக்கு ஒரே மாதிரி தான். லாவத்தை சேர்க்கணும். ஏவலுக்கு தான் 2 விதமாக வரும். லாவை சேர்க்குறோம், சேர்த்து கடைசிக்கு சுக்குன் பண்ணிடுறோம். சுக்குன் பண்ண என்ன வரும்? லாத்த கூல். இப்போ உங்களுக்கு என்ன வருது? 2 சுக்குன் வருதா? வருது. அப்போ என்ன செய்யணும்? லாத்த கூல்ங்கிற சொல்லாமல் லாத்த குல், நீ சொல்லாதே. லாத்த குல்னா நீ சொல்லாத. அதுக்கப்புறம் லாவை சேர்க்குறோம். இருமைக்கு, இருமைக்கு சேர்த்து நூனை எடுத்துடுறோம். லாத்த கூலா, 2 சுக்குன் பஞ்சாயத்தில் அப்படி சொல்ல வேண்டியதுதான். லாத்த குல், லாத்த கூலா. அதே மாதிரி இதில் என்ன செய்கிறோம்? லாவை சேர்க்குறோம், நூனை எடுத்துடுறோம். லாத்த கூலு, லாத்த குல் நீ சொல்லாதே. லாத்த குலா நீங்கள் 2 பேரும் சொல்லாதீங்க. லாத்த குழு நீங்கள் பலரும் சொல்லாதீர்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? இதுலையே லாவை சேர்க்குறோம். லாவை சேர்த்துட்டு நூனை எடுத்துடுறோம். லாத்த கூலி, லாத்த குல், லாத்த கூலா, லாத்த கூலு, லாத்த கூலி அப்படி சொல்லிடுறோம். அதில் ஒரு பஞ்சாயத்து இல்லை. அப்புறம் என்ன செய்கிறோம்? லாவை சேர்க்குறோம், நூனை எடுத்துடுறோம். 2 சுக்குன்லாம் வரல. லாத்த கூலா, இதில் வந்து 2 சுக்குன் வரும். எப்படி வரும்? லாத்த கூழ்னு லாவை சேர்க்குறோம். லாவை சேர்த்தோம்னு சொன்னால் லாத்த கூழ்னு, தக்கூழு தானே வச்சு, தக்கூழு தக்கூளானி தக்கூழ்னு வரும்ல, லாத்த கூழ்னு வரும்ல. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? வாவத்துக்கு லாத்த கூழ்னு. அப்போ லாயக்குள், லாயக்கூலா, லாயக்கூலு, லாத்தக்குள், லாத்தக்கூலா, லாயக்குள்ன. லாத்தக்குள், லாத்தக்கூலா, லாத்தக்கூலு, லாத்தக்கூலி, லாத்தக்கூலா, லாத்தக்குள்ன. தண்ணி வைக்கலாம் வராது. லாக்குள் 4 வரும். அதே மாதிரி இதில் சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? எபியூவில் சொல்கிறதா இருந்தால் லா தபி, லா தபி ஆ, லா தபிவு, லா இங்கேருந்து லா எபி, லா எபி ஆ, லா எபிவு, லா தபி, லா தபி ஆ, லா எபின, லா தபி, லா தபி ஆ, லா தபிவு, லா தபி, லா தபி ஆ, லா தபின இப்படின்னு. அதே மாதிரி எஹாஃப் பிடிச்சிடல. லா எஹஃப், லா யஹாஃபா, லா யஹாஃபு, லா தஹஃப், லா தஹாஃபா, லா யஹஃப்ன, லா தஹஃப், லா தஹாஃபா, லா தஹாஃபு, லா தஹாஃபி, லா தஹாஃபா, லா தஹஃப்ன. இப்படி என்ன செய்யணும்? வந்து விளக்கல் வினையும் பார்த்துட்டோம். அப்போ ஏற்கனவே படித்த அந்த பாடங்களில் இந்த இல்லத்து எழுத்து வரும்போது என்ன பிரச்சனையை சந்திக்கிறோம்னு கேட்டால் 2 சுக்குனை சந்திக்கிற ஒரு விஷயம் வருது.
அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி அதே சர்ஃபு தான். சரி, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மஜ்ஹூல் எடுக்க வேண்டியிருக்கு. எதுக்கு மஜ்ஹூல்? வருங்காலத்துக்கு மஜ்ஹூல். சென்ற காலத்துக்கு மஜ்ஹூல் இல்லை, வருங்காலத்துக்கு மஜ்ஹூல். வருங்காலத்துக்கு மஜ்ஹூல் எப்படி எடுக்கணும் என்று கேட்டால், உங்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த சட்டப்படியே வந்துடும். எப்படி வரும்? இந்த வருங்க, எக்கூழு இருக்கா, எக்கூழு. எக்கூழு என்பதே மாரூஃபு. அதை எப்படி சொல்லுவோம்? எக்கூழு என்று சொல்லுவோம். எக்கூழு என்பதை எக்கூழு என்று சொல்கிறோம். ஏன் அப்படி எக்கூழுன்னு சொல்கிறோம்? இந்த வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, காஃபுக்கு சுக்கூன் இருக்கிறது. இல்லத்து இல்லாத எழுத்து, நல்ல எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது, நோயாளியான எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது. அதனால் வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி அதுக்கு முந்தின எழுத்துல ஒன்று என்ன செய்யறோம்? வச்சிடறோம். வச்சின பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், எக்கூலுன்னு அரிசி ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, இப்போ அதையே நம்ம மஜ்ஹூல் ஆக்குறது என்ன செய்யணும்? எக்கு உழுக்கு மஜ்ஹூல் என்ன? யுக்கு வலு. எக்கு உளுன்னு இருக்குல்ல, எக்கு உழுக்கு என் சுருக்கு மஜ்ஹூல் என்ன? யுன் சரு. எல் ரிபுக்கு மஜ்ஹூல் என்ன? யுல் ரபு. எஹ்மதுக்கு மஜ்ஹூல் என்ன? யுஹ்மது. அந்த மாதிரி வந்து இப்போ எக்கு உளுன்னு இருந்துச்சுல்ல, இந்த எக்கு உழு இதற்கு மஜ்ஹூல். இந்த எக்கு உழு என்பதற்கு மஜ்ஹூல் சொல்வதாக இருந்தால், எக்கு உழு என்பதற்கு மஜ்ஹூல் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? யுக் வலு சொல்கிறோம். இந்த யுக்கு வலுன்றதில் இப்போ சட்டம் நமக்கு வருது. எப்படி வருது? யுக்கு வலுன்னு வந்திருக்கு. வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது, ஃபத்தகத்துக்கு அங்கே மாற்ற வேண்டியதுதான். ஃபத்தகை மாற்றிட்டு ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்து எது? அலிஃபு. ஃபத்தகை தானே மாற்றினீங்க, ஃபத்தகுக்கு பொருத்தமான எழுத்து எது? அலிஃபு. அப்போ யுக்கு வலு என்பதை யுகாலு. மஜ்ஹூல் என்ன? வருங்காலத்துக்கு வந்து யுகாலு. எக்கூலு சொல்வான், யுகாலு சொல்லப்படும். சொல்லப்படுவான்ட்டு மனுஷனுக்கு வராதுல்ல. எக்கூலு சொல்வான், யுகாலு சொல்லப்படும், கூறப்படும் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் என்ன செய்வாங்க? யுகாலுன்னு சொல்கிறாங்க. ஏன் யுகாலுங்கிறாங்க? யுக்கு வலுவில் அந்த வாவுடைய ஹரக்கத்தை எடுத்து காஃபில் கொடுத்துட்றாங்க. ஃபத்தகை கொடுத்ததுனால ஃபத்தகுக்கு மேட்சான எழுத்து வந்து அலிஃபு. அப்போ அலிஃபா போட்டு விட்றாங்க. யுக்கு வலு யுகாலு. சரி, எஹுவஃபு இருக்கிறது, இது எஹாஃபுன்னு மாற்றிடும், அது பிரச்சனை இல்லை. இந்த எஹுவஃபு மஜ்ஹூலாக்குறாந்தா யுஹுவஃபு. எஹுவஃபு என்ற வருங்கால வினையை என் சுருவை யுன் சருன்னு மாற்றுற மாதிரி எஹுவஃபு மாற்றுறதா இருந்தால் என்ன செய்யணும்? யுஹுவஃபு. இப்போ என்ன சட்டம் வருது? வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, முந்தி சுக்குன் இருக்கிறது, இந்த ஃபத்தகத்தையும் ஹையில் கொடுத்துடணும். அப்போ கொடுத்த பிறகு ஃபத்தகை கொடுத்த காரணத்தினால் ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்து அலிஃபு. யுஹாஃபு. யஹுவஃபு, யஹாஃபு, யுஹாஃபு. அதே மாதிரி எபியூன்னு இருக்குது, அதை எபியூன்னு மாற்றிக்கிடுவோம். அதுக்கு மஜ்ஹூல் என்ன? யுபு யாவு. யுபு யாவுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்? ஏயுடைய ஹரக்கத்தை தூக்கி பாவுக்கு கொடுக்கணும், அதுக்கு அலிஃபா மாற்றணும், யுபாவு. அப்போ மஜ்ஹூல் ஒரே மாதிரி வருது. மூணுமே பாருங்கள், மூணுலேயுமே வந்தது மஜ்ஹூல். யுகாலு, யுகாஃபு, யுபாவு. வருங்கால செயற்பாட்டு வினை வந்து ஒரே ஸ்டைலாக தான் வரும். என்கிட்ட எல்லாம் அலிஃபா தான் மாற்றி ஆகணும். வருங்கால செயற்பாட்டு வினை என்று சொல்லும்போது கண்டிப்பாக என்ன இருக்கு? யுன் சருண்டு கடைசிக்கு வந்து ஃபத்தகு தானே வரும். கடைசிக்கு வந்து என் சுரு என்று இருந்தாலும், எல் ரிபு என்று இருந்தாலும், எஃப் தகுண்டு இருந்தாலும் மஜ்ஹூல் ஆக்கும்போது எல்லாமே ஃபத்தா மாறிக்கணும். யுன் சரு, யுல் ரபு, யுஃபு தகுண்டு. அதனால் இதில் எல்லாமே ஒரே ஸ்டைலாக வந்துடும். வாவுக்கு முன்ன இல்லத்துறை எழுத்துக்கு முன்னாடி ஃபத்தகு தான் இருக்கும், இல்லத்துறை எழுத்துக்கு ஃபத்தகு தான் இருக்கும். அந்த ஃபத்தகை முன்னாடி மாற்றினால் அலிஃபாகத்தான் மாறும். அந்த வகையில் யக்கூலுக்கு மஜ்ஹூல் யுகாலு, யஹாஃபுக்கு மஜ்ஹூல் யுஹாஃபு, எபியூவுக்கு மஜ்ஹூல் வந்து யுபாவு. இப்படி மஜ்ஹூல் மாறிக்கிறோம். மஜ்ஹூல் மாறினுச்சின்னு சொன்னால் இப்போ அதையும் நம்ம சொல்லி பார்க்கலாம். மஜ்ஹூலை மாற்றிட்டோம்ல, மாற்றின பிறகு அதை சர்வ் செஞ்சு பார்க்கணும் அது எப்படி வருது, எங்கெங்கெல்லாம் மாற்ற. அந்த 2 சுக்குன் பஞ்சாயத்து வரும்ல, அது வருதான்னு பார்க்கணும். யுகாலு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா? பஞ்சாயத்து இல்லை. யுகாலானி அப்படி சொல்லிடலாம், யுகாலூன அப்படியே சொல்லிடலாம், துகாலு அப்படி சொல்லிடலாம், துகாலானி அப்படி சொல்லிடலாம். யுகால்ன இங்கே தான் பஞ்சாயத்து வருது. யுகால்னவுல என்ன வருது? யுகால்னவுல லாமுக்கு ஒரு சுக்குனு, அலிஃபுக்கு ஒரு சுக்குனு. அப்போ யுகால்ன என்பதில் அந்த அலிஃபை எடுத்துட்டு யுகால்ன
யுகாலு யுகாலானி யுகாலூன, துகாலு துகாலானி யுகல்ன, இது படர்க்க. அப்புறம் முன்னிலை துகாலு, எந்த சட்ட சிக்கலும் வரல. துகாலானி அப்படி சொல்லலாம். துகாலூன பஞ்சாயத்தே இல்லை. துகாலீன துகாலானி பஞ்சாயத்து இல்லை. துகால்ன இங்கே பஞ்சாயத்து வருது. அலிஃப் வர்றதுனால துக்கல்ன என்ன செஞ்சிருந்தேன், அலிஃப் பண்ணிக்கிட்டு துக்கல்ன. அப்புறம் உக்காலு நுக்காலு மஜ்ஹூலு. அப்போ யக்கூலு மாரூஃபு, யுக்காலு மஜ்ஹூலு. யுக்காலுன்னு மஜ்ஹூலாக மாற்றும்போது அந்த பெண்பால் பன்மையில் மட்டும்தான் 2 சுக்குன் பஞ்சாயத்து வருது. மீது எந்த ஒரு இடத்துலையும் 2 சுக்குன் பஞ்சாயத்து வரல. அப்படி விட்டுற வேண்டியதுதான். சரியா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஏ உள்ள சொல்லுக்கு உதாரணத்தை பாருங்கள். அதையும் ஒரு ட்ரைனிங்கான்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவாயிரும். உதாரணமாக எபியூ இருக்குல்ல, எபியூ பையா எபியூ எபியூ. எபியூக்கு மஜ்ஹூல் என்ன, யுபாவு. யுபு யாவுண்டு வரும். அந்த யாவுடைய ஃபத்தகத்திக்கு பையில் கொண்டு கொடுத்துட்டு அந்த அலிஃபா மாற்றி விட்டோம்னா யுபாவுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வருங்கால வினை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு வாங்க. யுபாவு யுபானி யுபாவுன, துபாவு துபானி யுபான. இங்கே என்ன வந்துடுது, 2 சுக்குன் வருது. அப்போ 2 சுக்குன் வரும்போது அலிஃபை எடுத்துட்டு யுபானன்ற உள்ளதில் எடுத்துட்டு என்ன செய்யணும், யுபானன்னு சொல்லிடணும். அது 2 சுக்குன் வர்ற பஞ்சாயத்து மட்டும் தான் அதில் வரும். அதுக்கப்புறம் துபாவு துபானி துபாவுன துபாயின துபானி துபான. இங்கே என்ன வரேன், துபான. அதை எடுத்துகிட்டு அலிஃபை எடுத்து துபானன்னு சொல்லணும். உபாவு நுபாவு, உபாவு நுபாவுன்னு சொல்லணும். சரியா, உபாவு நுபாவு. அப்போ இது மஜ்ஹூல் ஆகிருச்சா. அதே மாதிரி எஃப் அலுண்டு எஹாஃபுன்னு சொல்லி அந்த ஸ்டைலுக்கு ஒன்று பார்த்துருவோம். பார்த்துட்டோம்னா மஜ்ஹூலும் மஜ்ஹூல் பாடம் முடிஞ்சிடும். அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டால் பாருங்கள், யஹாஃபு யுஹாஃபு யுஹுவஃபு. யுஹுவஃபோட வாவில் உள்ள அரக்கத்தத்துக்கு ஹாயில் கொடுத்துட்டு அலிஃபை நீட்டி விட்ருவோம். யுஹாஃபு யுஹாஃபானி யுஹாஃபுன துஹாஃபு துஹாஃபானி யுஹாஃபுன. 2 சுக்குன் வருது. அப்போ அதை காலி பண்ணிட்டு யுஹாஃபுன ஒரு சுக்குனை போய்க்கிறோம். மறுபடி துஹாஃபு துஹாஃபானி துஹாஃபுன துஹாஃபின துஹாஃபானி துஹாஃபுனன்னு வருதா. இந்த அலிஃபில் ஒரு சுக்குனு, ஃபைலில் ஒரு சுக்குனு. அதனால் இந்த அலிஃபை எடுத்துட்டோம்னா துஹஃப்னு வந்துடும். அப்புறம் உஹாஃபு நுஹாஃபு. இதெல்லாம் என்னது, வருங்கால வினையில் செயப்பாட்டு வினை. அப்போ செயப்பாட்டு வினை ஒரே யூனிஃபார்மாக தான் வரும். யுஹுவஃபு யுகாலு, அதே மாதிரி யுசாமு யுசானு யுஜாவு யுஷாவுன்ட்டு என்ன செய்யும், இந்த ஸ்டைலில் தான் மஜ்ஹூல் வரும். அப்போ இதில் மற்ற லாவையெல்லாம் சேர்த்து விடலாம். லா யஹாஃபு லா யகூலு லா யுஹாஃபு லா யுகாலுன்னு லாவை சேர்த்து நீங்கள் செயற்பாட்டு எதிர்மறை ஆக்கிற வேண்டியதான். லாவை சேர்க்குற விஷயம்னு படிச்சிருக்கீங்கல்ல. அப்போ இதில் நம்ம படித்த விஷயத்தில் சென்றகால வினையை முழுசாக பார்த்துட்டோம், நடுவில் இல்லத்தெழுத்து வர்றதுக்கு. அதே மாதிரி வருங்கால வினையையும் பார்த்துட்டோம். வருங்கால வினையிலேருந்து எடுக்கக்கூடிய படற்கை ஏவலையும் பார்த்துட்டோம், முன்னிலை ஏவலையும் பார்த்துட்டோம், விளக்கல் வினையையும் பார்த்துட்டோம், வருங்கால வினைக்கு செயற்பாட்டு வினையும் பார்த்துட்டோம். அப்போ என்ன வருதுன்னா கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். எங்கே ஒரு ஜர்க்கு வரும் என்றால் 2 சுக்கூன் வந்தால் அது ஒரு ஜர்க்காகும். அல்ல இல்லத்துக்கு ஹரக்கத்து முந்தின எழுத்துக்கு சுக்கூன் வந்தால் அங்கே ஒரு ஜர்க்கு ஏற்படும். அந்த இடத்தில் மாத்திரம் ஒரு சேஞ்சு பண்ணிக்கிறேன்னு, மற்றபடி அந்த வருங்கால ஸ்டைலில் மாற்றம் வராது. எக்கூழு எக்கூலானி எக்கூலுனா தக்குழு தக்குலானி எக்கூலுன்னு அது ஒன்று செய்யும். அதே மாதிரி போய்கொண்டே இருக்கும். இதை விளைவிக்கிறன்னு மீதி உள்ள விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.